கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இன்னைக்கும் நான் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு லைஃப்க்கு தேவையான ஒரு டாபிக்கை தான் உங்களோட நான் டிஸ்கஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் உங்க பெர்ஸ்பெக்டிவ் டுவர்ட்ஸ் ஃபினான்சஸ் கம்ப்ளீட்டா மாறும் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். ஸோ இன்னைக்கு டாபிக் என்ன அப்படின்னா ஃபார்முலா டுவர்ட்ஸ் ஃபினான்ஷியல் ப்ராஸ்பெரிட்டி அப்படிங்கிறது தான் நம்மளோட டாபிக். ஸோ ஃபினான்ஷியல் ப்ராஸ்பெரிட்டி அப்படின்ற போதே நிறைய பேருக்கு இது ஒரு டேபு டாபிக். நம்ம நம் ப்ராஸ்பெரிட்டி பத்தி பேசுற நிறைய பேரை எப்படி பிராண்ட் பண்ற ஒரு கல்ச்சர்ல நம்ம இருக்கோம் அப்படின்னா, இவங்க ப்ராஸ்பெரிட்டி ப்ரீச்சர்ஸ், இவங்க பணத்தை பத்தி மட்டும் ஃபோக்கஸ் பண்ற ப்ரீச்சர்ஸ், பணத்துக்காக பேசுறவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேரை நல்ல நல்ல ஊழியக்காரங்களை நம்ம பிராண்ட் பண்ணக்கூடிய ஒரு சமுதாயத்துல இருக்கோம்னு சொல்றது வருத்தத்துக்குரிய விஷயம் தான். பட் இருந்தாலும் பினான்சியல் ப்ராஸ்பெரிட்டி அப்படிங்கிற ஒன்ன பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கட்டாயத்துல நம்ம இருக்கிறோம் அப்படிங்கறதுனால நான் இதை பத்தி ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது நிறைய பேருக்கு பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, எல்லாருக்குமே என்னதான் ப்ராஸ்பெரிட்டி வேணும்னு சொன்னாலும் வேணான்னு சொன்னாலும் எல்லாருக்குமே ப்ராஸ்பெரிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தின் மேல, செழிப்பு அப்படின்ற விஷயத்துக்கு மேல ஒரு நாட்டம் இருக்கதான் செய்யுது. ஆனா சில பேர் நிஜமாவே ப்ராஸ்பரஸா இருக்காங்க, சில பேர் ப்ராஸ்பரஸா இல்ல. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை எப்படி நம்ம வாழ்க்கையில அப்ளை பண்றது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல ரைட் அண்டர்ஸ்டாண்டிங் டுவர்ட்ஸ் ப்ராஸ்பெரிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். நிறைய நேரத்துல நம்மளோட பிலீஃப் சிஸ்டம், நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் டுவர்ட்ஸ் ப்ராஸ்பெரிட்டி தப்பா இருக்கிற காரணத்தினாலேயே நம்மளால ஒரு செழிப்பான ஒரு ப்ராஸ்பரஸான ஒரு வாழ்க்கையை நம்மளால என்ன பண்ண முடியல, வாழ முடியல. நம்ம இந்த ட்ரெடிஷன், நம்ம ஒரு கல்ச்சர்ல ஒரு ட்ரெடிஷனல் மைண்ட் செட்ல நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஒரு கஷ்டப்படுற வாழ்க்கை, ஒரு தரித்திரத்துல இருக்கிற வாழ்க்கை தேவனுக்காக நான் கஷ்டப்படுறேன், தேவன் என்னை இப்படிதான் இருக்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். ஆனா அதுதான் பெரிய பெரிய தப்பு. தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்குறதுக்கான முக்கியமான காரணம் இதுதான். நம்ம நல்லா இருக்கிறது, நம்ம செழிப்பா இருக்கிறது தான் தேவனுடைய சித்தம், தேவனுடைய விருப்பம். எந்த இடத்துலயுமே தேவன் நீ கஷ்டப்படு, நீ ஸ்ட்ரகிள் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றத நம்ம பார்க்கவே முடியாது. உன்னை நான் ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் தான் ஈசா கிட்ட சொல்றாரு. ஆபிரகாம் கிட்ட நான் ஆசீர்வதிப்பேன்னு தான் சொல்றாரு, உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் அப்படின்னு தான் சொல்றாரு, உன் பேரை பிரஸ்தாவப்படுத்துவேன் தான் சொல்றாரு. இதுதான் நம்மளோட தேவனுடைய விருப்பம், தேவனுடைய சித்தம். நம்ம நிறைய நியூ டெஸ்டிமெண்ட்ல கூட பாக்குறோம். அந்த ரிச் யங் ரூலர் கிட்ட ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ போய் எல்லாத்தையும் வித்துட்டு நீ என்ன ஃபாலோ பண்ணணும்னா பின்னாடி வா. நம்ம அதை மட்டும் பிடிச்சுக்கிறோம். ஆக்சுவலி அதோட கான்டெக்ஸ்டே வேற. அவர் ப்ராஸ்பெரிட்டிக்கு அகேன்ஸ்டா அங்க பேசவே இல்லை. ஆனா அவனோட ஹார்ட் எதை நம்பி இருக்கு, அவனோட ஹார்ட் எதை முக்கியமா கன்சிடர் பண்ணுதுன்ட்டு அவனுக்கு உணர்த்துறதுக்கு தான் ஆண்டவர் அதை பேசுறாரு. சோ நம்மளோட மைண்ட் செட் டுவர்ட்ஸ் ப்ராஸ்பெரிட்டி தான் நிறைய நேரம் என்ன பண்ணுதுன்னா, நம்மள ப்ராஸ்பரஸ் ஆக விடாம, இப்போ நான் கஷ்டப்படுறதும் எனக்கு வேண்டாம், எனக்கு பணம் தேவை, ஆனா நான் என்ன பண்றேன், நான் என் வாயில என்ன கன்ஃபியூஸ் பண்றேன், நான் இப்படியே இருந்துக்கிறேன், போதும் என்ற மனதுடன் கூடிய தேவ பக்தி மிகுந்த ஆதாயம்ன்ற வசனத்தை வேற நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டு அதை வேற கன்ஃபியூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம அதுல ஒரு பெருமை கொள்றோம். தேர் இஸ் a subtle pride in living a poverty stricken life. அதுதான் ஆக்சுவலி ரொம்ப வேதனைக்குரிய விஷயமே. படுறது கஷ்டம். ஆனா அதுல எப்படி நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நான் அதுக்கு தேவனை வேற இழுத்துட்டு தேவனுக்காக நான் இப்படி கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்றோம். தேவன் எங்கேயுமே நம்மள கஷ்டப்படவோ, நம்மள தரித்திரத்துல இருக்கவோ தேவன் என்ன பண்ணவே இல்லை, சொல்லவே இல்லை. He always wanted people to prosper. He always wanted his children to prosper. நம்ம நல்லா இருக்கும் போதுதான் தேவனுடைய ராஜ்யத்துல ஒரு விஷயம் தேவை. நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு நம்ம கிட்ட பொருளாதாரம் இருந்தாதான் நம்மளால என்ன பண்ண முடியும், நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுறதுல அது பயன்படுத்த முடியும். இதே ஒரு அன்பிலீவர்ட்ட இருக்கும் போது அது தேவனுடைய ராஜ்யத்துக்கோ தேவனுடைய நாமத்துக்கோ பெரிய மகிமையும் ஒண்ணு கொடுக்க போறது கிடையாது. இருந்தாலும் நம்ம அதை புரிஞ்சுக்காம கஷ்டத்துல இருக்கும் போது நம்மளுக்கு வேதனையா தான் இருக்கு. அங்க சந்தோஷம் இல்ல, சமாதானம் இல்ல, அங்க அவமானம் இருக்கு, எல்லாமே இருக்கு. இருந்தாலும் நம்ம என்ன பண்றோம், நான் பரவாயில்ல, நான் கஷ்டத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ராங் கன்ஃபெஷன்ஸ் பண்ணிட்டு ராங் அண்டர்ஸ்டாண்டிங்ல நம்ம தேவனுடைய நாமத்தையும் நம்ம மகிமைப்படுத்தாம அதை இழிவுபடுத்திட்டு நம்ம அதை நம்பிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஹாவ் டு கம் அவுட் ஆஃப் தட் மைண்ட் செட்.
நம்ம வந்து ப்ராஸ்பரஸா இருக்கிறது தான் தேவனுடைய விருப்பம், தேவனுடைய சித்தம்ன்றத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அவர் வந்து சிலுவையில வந்து நமக்காக தரித்திரரானார். அவர் நமக்காக தரித்திரரானார்னா என்ன விஷயம்னா, நமக்காக பாவம் ஆனார்னா எதுக்கு? நமக்கு நீதியை கொடுக்கறதுக்கு. நமக்காக அடிக்கப்பட்டார் எதுக்கு? நமக்கு வந்து வியாதியில இருந்து வேதனையில இருந்து விடுதலை கொடுக்கறதுக்கு. அப்ப நமக்காக தரித்திரரானார்னா அப்ப அது எதுக்கு? நமக்கு வந்து ஐஸ்வர்யத்தை கொடுக்கறதுக்கு, நமக்கு வந்து செழிப்பை கொடுக்கறதுக்கு தான். இந்த ஒரு பாட்டை மட்டும் விட்டுறணும். நம்ம இதெல்லாம் பிடிச்சுக்கிறோம். தேவன் வந்து நமக்காக பாவமானார், ஏன் என் பாவத்தை மன்னிக்க. தேவன் எனக்காக வந்து நொறுக்கப்பட்டார், ஏன் என் வியாதியை சுகமளிக்க. அதுலயுமே நிறைய பேருக்கு ப்ராப்ளம் இருக்கு. ஆனா இதுல ரொம்ப பெரிய பிரச்சனை இருக்கு. என்னன்னா, தேவன் எனக்காக தரித்திரரானா ஏன் நான் ஐஸ்வர்யவானா இருக்கிறது அப்படிங்கறத நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டே ஆகணும். இல்லனா அவரோட சாக்ரிஃபைஸே வேஸ்ட். தேவன் நமக்கு தன்னுடைய ஜீவனை கொடுத்து நமக்காக வந்து அவர் அவமானப்பட்டு நமக்காக அவர் தரித்திரரானது நம்மள செழிப்பான ஒரு வாழ்க்கையை வாழ வைக்கிறதுக்கு தான். ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் என்ன அப்படின்னா, ரைட் ஸ்டாண்டிங். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து நம்ம ப்ராஸ்பரஸா இருக்கணுங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். தேவன் நம்மள ஐஸ்வர்யமா இருக்கிறது, நம்ம செழிப்பா இருக்கிறது தான் தேவன் விரும்புறாரு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது காரியம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து இதுக்கு எலிஜிபிள், நான் இதுக்கு தகுதி, எனக்கு இதுக்கு ரைட் ஸ்டாண்டிங் இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம எப்படி எலிஜிபிள் ஆனோம்? நம்மளால சொந்தமா எலிஜிபிள் ஆகிறதுக்கான எந்த ஒரு தகுதியும் நமக்கு இல்ல. நம்மளால அது முடியவே முடியாது. ஆனா நம்ம எப்படி எலிஜிபிள் ஆனோம்? நம்ம எலிஜிபிள் ஆனதுக்கு இயேசு கிறிஸ்துவே காரணம். அவர் என்ன பண்ணாரு? சிலுவையில நம்மளோட பாவத்தை சுமந்துட்டு நம்ம இருக்க வேண்டிய அந்த இடத்துல அவர் இருந்து, இப்போ அவர் இருக்க வேண்டிய இடத்துல நம்மள என்ன பண்ணிருக்காரு? வச்சிருக்கிறார். இப்ப நம்ம கரெக்டான இடத்துல இயேசு கிறிஸ்துவுக்குள்ள எல்லா ஐஸ்வர்யத்துக்கும் எல்லாத்துக்கும் பங்காளர்களாக, எல்லாத்துக்கும் தகுதி பெற்றவர்களாக அவர் நம்மள என்ன பண்ணிருக்காரு? மாத்திருக்காரு. இப்ப பாத்தீங்கன்னா, இப்போ வேதவசனம் மத்தேயு 6:33 என்ன சொல்லுது? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படும் அப்படின்னு இருக்கு. சோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, தேவனுடைய ராஜ்யம்னா என்ன? அங்க வந்து தேவன் ராஜாவா இருக்கார். தேவன் ராஜாவா இருந்தா அந்த ராஜ்யம் எப்படி இருக்கும்? அந்த ராஜ்யத்துல வந்து கவலை இருக்குமா? கஷ்டம் இருக்குமா? பண பற்றாக்குறை இருக்குமா? வியாதி இருக்குமா? எதுவுமே இருக்காது. தேவன் ராஜாவா இருக்கும் போது அங்க 100% சுகம், அங்க 100% சந்தோஷம், அங்க 100% ஆரோக்கியம், அங்க 100% செழிப்பு. இப்படிதான் இருக்கணும். தேவன் என்ன சொல்றாரு? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்த போதே என்ன சொன்னாரு? தேவனுடைய ராஜ்யம் it is at hand, the kingdom of God is at hand, இதோ இருக்கு, இங்க இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சோ தேவன் இயேசு கிறிஸ்து அவர் இந்த உலகத்துக்கு வந்த போதே அவர் ராஜா, அவர் இந்த உலகத்துக்கு ராஜா. இந்த உலகத்துக்கு வந்த போதே அவருடைய ராஜ்யமும் இந்த உலகத்துக்கு வந்துருச்சு. ஆனா என்ன அப்படின்னா, அவருடைய ராஜ்யம் வந்துட்டாலும் நம்மளோட எண்ணத்துல, நம்மளோட தாட் ப்ராசஸ்ல என்ன பண்ணல? ராஜ்யம் இன்னும் வரவே இல்லை. அதனாலதான் நம்ம எதுலலாம் பெருமிதம் கொள்றோம் பாருங்களேன். நான் நகை போடாம இருக்கேன், அதுல ஒரு பெருமை. ஏன் அப்படின்னா, நான் இந்த மாதிரி பரிதாபமா இருக்கிறது தான் தேவனுக்கு பிடிக்கும். நம்ம என்ன பண்றோம்? நம்பிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி அடுத்தது என்ன பண்றோம்? வெள்ளை சாரி கட்டுறது. இதெல்லாம் ஒரு எப்படி சொல்றது? இட் ஹஸ் பீன் அ கான்ட்ரவர்ஷியல் டாபிக் ஃபார் இயர்ஸ். ஏன் அப்படின்னா, நம்மளோட ஆவி, ஆத்மா, சரீரத்துல நம்ம சரீரத்தை மட்டுமே போக்கஸ் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். சரீரங்கிறது லீஸ்ட் ஆஃப் ஆல். நான் என்ன ட்ரெஸ் போடுறேன், நான் என்ன நகை போடுறேன், இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. என்னோட ஆத்மா, என் மனநிலை எப்படி இருக்கு, நான் எதை யோசிக்கிறேன், நான் எதை நம்புறேன், நான் எதை விசுவாசிக்கிறேன், என்னோட ஆவி எப்படி தேவனோட உயிர்ப்பிக்கப்பட்டு தேவனோட கனெக்டடா இருக்கு, இதுதான் முக்கியமான விஷயம். இதை விட்டுட்டு நம்ம எதுல போக்கஸ் பண்றோம் அப்படின்னா, இருக்கிறதுலயே சீப்பான விஷயத்த, இருக்கிறதுலயே மலிவான விஷயத்த நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? போக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதனாலதான் முக்கியமானவைகள் எதுவோ, தேவையானவைகள் எதுவோ, அதெல்லாம் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? we've just left it off. whatever is important, whatever is very very crucial, அதை நம்ம விட்டுட்டு least of all, least important ஆன விஷயத்தை நம்ம தலையில தூக்கி வச்சுட்டு இருக்கோம். See, this is where our mindsets have to change. முதலாவது தேவனுடைய ராஜ்யம்னா, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல ராஜாவா இருந்தாருன்னா, எனக்கு எதெல்லாம் அவர் செய்வாருன்னு நான் நம்புறேனோ அதை நான் சீக் பண்ணணும். அவரோட ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிறத தான் நான் ஃபர்ஸ்ட் நான் போக்கஸ் பண்ணணுமே. மத்தபடி எனக்கு எந்த போக்கஸும் கிடையாது. இதுல ஒரு பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிறதுனா எல்லாரும் உடனே செத்து பரலோகத்துக்கு போறதுன்னு நினைச்சிட்டு இருக்கணும். தட் இஸ் நாட் இட்.
இந்த காணொளியை பார்த்த உங்கள் எல்லோருக்கும் நன்றி. நீங்கள் மட்டுமல்ல, உங்கள் குடும்ப நபர்கள் மற்றும் உங்கள் நண்பர்கள் என அனைவரும் தேவ ஆசீர்வாதத்தை பெற்று கொள்ளுமாறு இந்த காணொளியை பாருங்கள். தேசத்துக்கும் சமுதாயத்துக்கும் நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க இந்த ஊழியத்தை ஜெபத்தால் தாங்குங்கள்.